வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் விவசாய தொழிலாளர்கள் கட்சி தலைவர் திரு பொன்குமார் அவர்கள். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க யாரு, அவங்களோட தேவைகள் என்னவா இருக்கு, ஒரு அரசிடம் இருந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, திமுக தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்துல அமைப்பு சாரா தொழிலாளர்களோட நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு, இந்த 4.5 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில இருக்கிற நிலைப்பாடு என்னன்னு பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி தலைவராகவும் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தோட முன்னாள் தலைவர் அப்படிங்கிற முறையில் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். விவசாயிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்தியா விவசாயம் சார்ந்த நாடு, விவசாயிகள் தான் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு விவசாயிகளோட நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரியா இருக்குது. எந்த விதமான சலுகைகளும் அரசிடமிருந்து அவங்களுக்கு முறையாக கிடைக்கிறது இல்லை. தண்ணிக்கு தட்டுப்பாடு, மின்சாரம் சரியான முறையில் இல்லை. ஸோ விவசாயிகள் எல்லாம் அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த சந்தையினர் இந்த தொழிலையே ஈடுபடக்கூடாது, வேறு ஒரு நிலைக்கு மாறணும் அப்படின்ற ஒரு போக்கு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக விவசாயிகள் மத்தியில் இருக்கிறத பார்க்குறோம். அமைப்பு சாரா தொழில் அப்படின்னு வரும்போது விவசாயமும் அமைப்பு சாரா தொழிலில் ஒன்றுதான், கட்டுமான தொழிலும் அப்படிதான். இந்த மாதிரி அமைப்பு சாரா தொழிலில் இருக்கிறவங்களோட நிலைப்பாடு என்ன, அவங்களோட தேவைகள் என்னவா இருக்கு, ஒரு அரசிடம் இருந்து அவங்களோட அடிப்படை எதிர்பார்ப்பு என்ன, அதை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலையில தான் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. அப்படின்னும் போது இந்த நல வாரியம் எந்த காலகட்டத்தில் ரொம்ப முழுமையா செயல்பட்டுச்சு, இதுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த தொண்டுன்னு நிறைய விஷயங்கள்ல உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சார். நேர்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு கட்டாயமான சூழல்ல நம்ம இன்னைக்கு இருக்கோம். விவசாய தொழிலாளர்கள் கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையிலையும் அமைப்பு சாரா தொழிலாளர்களோட நல வாரியம் அதிலெல்லாம் முன்னாள் தலைவராக இருந்திருக்கீங்க அப்படிங்கிற முறையிலையும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கென்று ஒரு தனி நல வாரியம் அவசியமான ஒண்ணா, அதன் மூலமா அவங்களுக்கு என்ன கிடைக்குது? தொடக்கத்தில் நீங்கள் ஒரு நல்ல செய்தியை சொன்னீங்க. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இந்தியா என்பது அதிக அளவில் கிராமப்புறங்களை கொண்ட ஒரு நாடு, அதிக அளவில் நிலப்பரப்பு, அதிக அளவில் மக்கள் தொகை. ஸோ கிராமங்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதார தொழிலாக விவசாயம் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. ஒரு காலத்தில் இந்த நாட்டுடைய வருமானம் என்பதே விவசாயம் சார்ந்த வருமானமாக இருந்தது. இப்போ தான் சேவை சார்ந்த வருமானம், தொழிலில் அது மாற்றி ஆயிடுச்சு. அப்போ விவசாயம் சார்ந்த வருமானமாக இருக்கிற பொழுது மக்களுக்கான வேலை வாய்ப்புகள், அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுதுங்க. தெரிந்தோ தெரியாமலோ அண்மை காலமாக ஆட்சிக்கு வருபவர்கள் எல்லாம் ஒரு 100 விவசாயிகளுடைய இடத்தை எடுத்து ஒரு முதலாளிக்கு கொடுத்து அதில் ஒரு ஃபேக்ட்ரியை தொடங்கி ஒரு 500 பேருக்கு வேலை கொடுத்தா அதனால் முடிஞ்சு போச்சு, பொருளாதாரம் வந்துடுதுன்னு நினைக்கிறாங்களே தவிர அதனால் ஒரு 2-3 கிராமமே அழிஞ்சு போகுது, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறாங்க என்பதை கணக்கில் கொள்வது கிடையாது. மண்ணுக்கு ஏற்ப விதை விதைக்கணும். நம்ம நாடு விவசாயம் சார்ந்த நாடு, கிராம நாடு என்கிற பொழுது அதற்கு ஏற்ற மாதிரியான திட்டங்களும் தொழில் வடிவமும் கொடுக்கணும். ஸோ அதற்கு மத்திய அரசு இதுவரையில் தவறி இருக்கிறது என்பது தான் என்னுடைய கணிப்பு. இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்தது, தக்கான பஞ்சம்னு பேர். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் லட்சக்கணக்கான பேர் மடிந்திருக்கிறார். அப்போ தான் நாம் அதன் பிறகு தொடர்ந்து வந்த பஞ்சம் காரணமாகத்தான் நாம் அமெரிக்காவிலிருந்து கோதுமை, ரஷ்யாவிலிருந்து கோதுமை இறக்குமதி பண்ணோம், பர்மாவிலிருந்து அரிசி இறக்குமதி பண்ணோம், பால் பவுடர்லாம் இறக்குமதி பண்ணோம். அதன் பிறகு கொஞ்சம் அரசு விழித்து கொண்டு ஒரு பசுமை புரட்சி திட்டத்தை அறிவித்து எந்த நாடு இறக்குமதி பண்ணதோ, எந்த பொருளை எந்த நாடு இறக்குமதி செய்ததோ அதே நாடு அதே பொருளை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு விவசாய உற்பத்தி பெருகியது. அப்போது விவசாய உற்பத்தியை பெருக்கக்கூடிய அளவிற்கு மக்கள் பலமும் மண் வளமும் இந்த நாட்டில் இருக்கிற பொழுது அதற்கு ஏற்ப திட்டங்களை தீட்டாமல் அதிலிருந்து வழி தவறி போனதுடைய விளைவு கிராமங்கள் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறது. அதனுடைய விளைவு என்னாச்சுங்க? நீங்கள் 2 விஷயம், விவசாய தொழில் பொய்த்து போயிடுது,
பருவமழை பொய்த்து போடுது. இயற்கையாக வந்து இன்றைக்கு நாம் வந்து மெக்கானிஸ்ட் அதிக அளவு உருவாக்கி சுற்றுச்சூழலை கெடுத்து இப்போ நவம்பர் இந்த மாதம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஏரி குளங்கள் நிரம்பி இரவில் ஃபேன் போடாமல் படுக்கணும். இப்போ நம்ம ஏசி போட்டு படுக்கிறோம். இதுவரையில் எந்த ஏரி குளம் தண்ணி வரல. என்ன காரணம்? அப்போது இயற்கையை கூட நாம் வந்து டைவர்ட் பண்ணிட்டோம், மாசுவை வந்து கெடுத்து. இதனுடைய விளைவு மழை இல்லை, அண்டை மாநிலங்கள் தண்ணி கொடுக்கல, அதை பெற்றுக் கொடுக்க வேண்டிய அரசாங்கம் ஏதோ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நான் வந்து மோடி எங்கள் வீட்டுக்கு வர வச்சு காவிரி தண்ணியை பெறுவதற்காகத்தான் வர வச்சேன்னாங்க. இன்று வரையில் வந்து ஒரு சொட்டு தண்ணி வரல. அது மாதிரி இன்றைக்கு வந்து அண்டை மாநிலம் தண்ணி கொடுக்கல, இயற்கை பொய்த்து போச்சு, அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படலை. நகரத்தில் இருக்கிற ஒருத்தர் 2 பேர் கிராமத்தில் இருக்கிற நிலத்தை வாங்கி ஃபென்சிங் போட்டு அவன் விவசாயம் பண்ணாமல் பண்ணிட்டான். இதனுடைய விளைவு வாழ்வாதாரத்தை தேடி கிராமத்தில் இருக்கிற மக்கள் நகரத்துக்கு வருகிற பொழுது அவனுக்கு எந்த ஒன்று கிடைக்கிற வேலை கல்ல மண்ணை தூக்கி போட்டு கட்டிட வேலை தான் அவனுக்கு வந்து கை கொடுக்கிற ஒரு தொழிலாக இன்றைக்கு இருக்கிறது. எனவே தான் இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் வந்து மக்கள் தொகை பெருகுவதற்கு அடிப்படை காரணம் இங்கே கட்டுமானம் அதிகமாக பெருகுது. கிராமத்தில் வேலைவாய்ப்பு இல்லாதவன் சென்னைக்கு வந்த உடனே அவன் ஒரு கட்டுமான தொழிலாளியாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை எடுத்துக்கிறான். அந்த தொழிலாளி வந்தவனுக்கு பாவம் வீடு வாசல் அங்கே விட்டு வர்றான். இங்கே வீடு வாசல் இல்லை, குழந்தைகளை படிக்க வைக்க வசதி இல்லை, கட்டுமானம் தொழில் எங்கே நடக்குது அங்கே ஓட்ட குடிசையில் தங்குறான். அழகழகான மாடி வீடை கற்றுக் கொடுக்கக்கூடிய தொழிலாளிக்கு சொந்த வீடு இல்லை. 10 மாடி 5 மாடியில் வேலை செய்கிறான், கீழே விழுந்தால் இறந்து போகிறான், அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இதுக்கு ஒரு வடிவகம் காண வேண்டும் என்று தான் வந்து இப்போ இந்த சங்கத்தை நான் வந்து கட்டுமான தொழிலாளருக்காக ஒரு சங்கத்தை தமிழ்நாட்டில் முதல்ல நான் தான் தொடங்கினேன். 79 பச்சையப்பன் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்து விட்டு வெளியே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை நம்ம கற்றுக்கணும், கான்ட்ராக்ட் தொழில் செய்யணும்னு ஒரு ஆர்பரில் என்னுடைய நண்பருடைய வேலையில் போய் பார்க்குற போது ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு இளைஞன் செத்து போகிறான். அவனுடைய விதவை தாயும் திருமணமாக வேண்டிய நிலையில் இருக்கிற 3 சகோதரிகளும் அன்னைக்கு அழுத வடித்த கண்ணீர் தான் இந்த அமைப்பு தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது. தொடங்கி போராடி அதனுடைய விளைவாக கட்டுமான தொழிலாளருக்கு இன்றைக்கு வாரியம் வந்திருக்கிறது. அந்த வாரியத்தை மையப்படுத்தி அதில் கட்டுமான தொழிலாளி ஒருத்தர் வந்து அதில் பதிவு செய்து கொண்டால் அவருக்கு விபத்தில் இறந்து போனால் இன்றைக்கு வந்து பணம் கிடைக்குது. இயற்கையாக இருந்தால் பணம், பிள்ளைகள் படிப்பதற்கு பணம், திருமணத்திற்கு பணம், கல்விக்கு பணம், 60 வயதானால் ஓய்வூதியம், இவ்வளவு நலத்திட்டங்கள் வந்து இன்றைக்கு வந்து ஓரளவுக்கு அந்த தொழிலாளிக்கு பாதுகாப்பு. அந்த வாரியத்துக்கு பிறகு கடந்த முறை திமுக ஆட்சியின் பொழுது தான் கலைஞர் அவர்கள் கட்டுமான தொழிலாளிக்கு மட்டும் வாரியம் இருக்க, இதை போன்ற அமைப்பு சாரா தொழிலாளர் கோடிக்கணக்கில் இருக்கிறார்களே அவர்களையும் கை தூக்கி விடணும்னு நினச்சிங்க 16 வகையான வாரியங்களை அமைச்சார். விவசாய தொழிலாளிக்கு வாரியம், நெசவு தொழிலாளிக்கு வாரியம், ஆட்டோ ஓட்டுபவர்களுக்கு வாரியம், சவர தொழிலாளிக்கு வாரியம், சலவை தொழிலாளிக்கு வாரியம், நடைபாதை வியாபாரிகளுக்கு வாரியம், கோவில் பூசாரிகளுக்கு வாரியம், சமையல் கலைஞர்களுக்கு வாரியம். இப்படி பார்த்து அரவாணிகள், நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அரவாணிகளை பெற்றோர்கள் கைவிட்டுறாங்க. அவன் அரவாணியாக பிறந்தது அவனுடைய குறையா? அப்பா அம்மா செய்த பாவம் வேணுமானு சொல்லலாம். அப்போது பாதுகாக்க வேண்டிய தாய் தந்தையை அது அவமானமாக கருதி வெளியேறும். சமுதாயம் அவர்களை ஒரு கேலி பொருளாக பார்த்தார்கள். ஆட்சியாளர் அவர்கள் மீது அக்கறை செலுத்தவில்லை. இந்த நிலையில் அரவாணிகளை வந்து நீங்கள் வந்து அவர்களை இந்த தத்தெடுத்து அவர்களுக்கு வாரி அமைத்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு அருமையான பெயரை, திருநங்கைகள் என்கிற பெயரை சூட்டி அவர்களுக்கு ஒரு வாரியம் அமைத்து கொடுத்தவர் கலைஞர். அதாவதுங்க, ஒரு முதலமைச்சர், ஒரு அரசாங்கம் வந்து ஒரு எடுத்துக்காட்டான அரசாங்கம்னா என்ன? ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை வந்து நான் 10 பள்ளிக்கூடம் இருந்தது நான் 20 ஆக்கணுன்றது திட்டம் கிடையாது. 10 தொழிற்சாலையே 15 ஆக்கணுன்ற திட்டம் கிடையாது. இல்லாத ஒன்றை தேடி பிடித்து அதில் திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்துகிற பொழுது தான் நீ எடுத்துக்காட்டான முதலமைச்சர், ஒரு திறமைசாலி. அப்போ கலைஞர் அவர்களை அரவாணிகளை கண்டுபிடிச்சார், அவர்களுக்கு ஒரு பேர் வச்சார், வாரியம் அமைத்து கொடுத்தார். இப்படி பார்த்து கொடுத்த அந்த வாரியம் அந்த மக்கள் பொதுவாக வந்து மாற்ற வேண்டும் விரும்பினாங்க. இவ்வளவு செய்த கலைஞருக்கு 2011 வாய்ப்பு கொடுக்கல, அதிமுக வாய்ப்பு கொடுத்தாங்க. என்னாச்சு? இன்னைக்கு அந்த வாரியங்கள் எல்லாம் அடியோடு முடங்கி போய்விட்டு
நிச்சயமா சார். இப்போ இந்த வாரியங்கள் பற்றி நம்ம பேசும்போது இதை உருவாக்கி கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அப்படின்னுங்க. அவரோட ஆட்சி காலத்தில் இது முழுமையாக உருவாக்கப்பட்டதுன்னா அந்த அந்த காலகட்டத்தில் இதோட செயல்பாடுகள் எப்படி இருந்தது? அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு அவங்களோட எதிர்பார்ப்புகளை முழுமையாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க? நல்ல சரியான கேள்வி. அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்னா மாத சம்பளம் வாங்காதவங்க, மாதம் முழுவதும் வேலை இல்லை, வேலைக்கு உத்தரவாதம் இல்லாதவர்கள். அமைப்பு சாராதவர்னா சங்கம் வைத்துக் கொள்ள முடியாதவர்கள். ஏன்னா ஒரு இடத்துல அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, இடம் விட்டு இடம் புலம்பெயரக்கூடியவர்கள். ஸோ அதில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு தொழிலாளி, படிப்பறிவு, விழிப்புணர்வு இல்லாதவர்கள். இவங்க வாரியத்தில் போய் பதிவு செய்து கொள்வதற்கு விண்ணப்பத்தை கூட பூர்த்தி செய்ய முடியாது. அதனால தான் கலைஞர் இருக்கிற பொழுது அவங்க சார்பில் தொழிற்சங்க தலைவர்கள் அந்த வேலையை பாருங்கள், அவங்க வேலையை பார்க்கட்டும். அப்போது ஒரு தொழிலாளி வேலைக்கு போனால் அந்தந்த தொழிற்சங்க தலைவர்கள் அவங்க சார்பில் விண்ணப்பத்தை ஃபில்லப் பண்ணி எடுத்து போய் வாரியத்தில் கொடுத்து அட்டையை வாங்கி வந்து அந்த வீட்டுக்கு கொடுத்தோம். இப்போ இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஜெயலலிதா அரசாங்கம் என்ன பண்ணிடுதுன்னா, தொழிற்சங்க தலைவர்கள் வரக்கூடாது, தொழிலாளியே நேராக வரணும். காஞ்சிபுரத்தில் வாரிய அலுவலகம், காஞ்சிபுரம் எல்லை என்பது திண்டிவனம் வரையும் இருக்குது. நீ அங்கே இருக்கிற ஒரு சாதாரண கட்டுமான தொழிலில் வேலை செய்யக்கூடிய ஒரு சித்தாள் கிருஷ்ணவேணி, நீ காஞ்சிபுரத்தில் போய் உன் பதிவு செய்துட்டு வானா அந்த அம்மா பஸ் ஏறி கண்டுபிடிச்சி வாரியத்தை கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ள பொழுது அடிச்சிடும். ஸோ இது ஒரு பெரிய சாபக்கேடாகிவிட்டது. கலைஞர் ஆட்சி காலத்தில் நான் வாரிய தலைவராக இருக்கிற போது இன்றைக்கு ஒருத்தர் விண்ணப்பம் கொடுத்தா 3வது நாளில் வாரிய அட்டை கொடுக்கணும். நலத்திட்ட உதவிகள் கோரி இந்த மாதம் கொடுத்தா அடுத்த மாதம் வந்து பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கணும். ஸோ அப்படி 360 கோடி ரூபாய் 2 ஆண்டு காலத்தில் வந்து வாரி வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஓய்வூதியம் கேட்டு விண்ணப்பித்தவங்க 2 வருஷம் 3 வருஷமாக காத்திருந்து ஓய்வூதியம் வராமலே செத்துப்போன நிலையெல்லாம் இன்றைக்கு இந்த ஆட்சியில் நடக்குது. தொழிலாளர்கள் அலக்கடிக்கப்படுறாங்க. 2 நாளைக்கு வந்தால் வாரியத்தில் போய் காத்துங்கிருந்து அதிகாரியை பார்க்க முடியாது. 3வது நாள் என்ன சொல்கிறான், அடைய 3 நாள் வேலை கட்டு, நான் 300 ரூபா செலவு பண்ணி வந்து என் வேலை நடக்கலை, வாரியமும் வேணாம் ஒன்றும் வேணாம் போயான்ட்டு போயிடுறான். ஸோ அப்போது அமைப்பு சாராத, விழிப்புணர்வு இல்லாத, படிப்பறிவு குறைவாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு எளிமையாக்கி அதை வந்து அவர்களுக்கு போய் சேரக்கூடிய அளவிற்கு திட்டங்களை போட்டவர் கலைஞர். ஏன்னா அவருக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும், அந்த மக்களோட பழகினவர். இந்த அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ இவங்க வந்து சிறுதாவூரில் இருப்பாங்க, கொடனூரில் கொடநாட்டில் இருப்பாங்க, கோட்டைக்கு எப்பாவது விரும்பினா வருவாங்க, ஏதோ ஒரு பங்களாவில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு வந்து அடித்தட்டு மக்களுடைய கஷ்டங்கள், வாழ்வாதாரம், அவன் நிலைமை என்ன, இவங்கள மாதிரி சர்ச் பாகில் படித்தவங்களா மொனோநாக்கில் ஆங்கிலம் பேசுவதற்கு, அல்லது உங்களை மாதிரி வசதி வாய்ப்பா எல்லாரும் செய்கிறதுக்கு? ஆக இது இந்த அரசாங்கத்தினுடைய மோசமான நிலைப்பாடு. இன்றைக்கு வந்து எல்லாமே வந்து முடங்கி கிடக்கிறது. அதில் பதிவு பெற்றிருக்கிற கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த ஆட்சியாளர் வந்து அதிருப்தியில் கொதித்து போயிருக்கிறார். ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கு வீணாக போயிருக்கு. நீ என்ன சொல்ல போனால் கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவுக்கு இன்றைக்கு பணம் இருக்கிறது. இது அரசு கொடுத்த பணம் இல்லை. தமிழ்நாட்டில் எங்கே கட்டடம் கட்டினாலும் பிளான் சேங்ஷன் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த தொழிலாளருடைய நலனுக்காக 0.1% தொகையை டிடியாக கட்டினா தான் பிளானை சேங்ஷன் பண்ணணும். அந்த மாதிரி வர்ற தொகை இன்றைக்கு 1000 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்குது. என்ன திட்டங்கள் கொடுத்துருக்கீங்க? உச்சநீதிமன்றம் கேட்குது, தமிழ்நாட்டுக்கு பெனால்ட்டி போட்டுது, ஏன் நீங்கள் வந்து சரியாக நடத்தலைன்னு. போர்டு மீட்டிங் ஒரு வாரியம் இருந்தால் அதுக்கு சேர்மன் போடணும். இதுவரையில் எந்த வாரியத்துக்கு 4.5 ஆண்டு காலத்தில் ஒரு சேர்மனை போடலை. போர்டு மெம்பரை நியமனம் பண்ணல, வாரிய உறுப்பினர் நியமிக்கணும், 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட்டம் நடத்தணும், வாரியத்தினுடைய பிரச்சனைகளை கலந்தாய்வு பண்ணணும். இப்போ எல்லாம் போராடி இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கட்டுமான வாரியத்துக்கு மட்டும் மெம்பர் போட்டாங்க, சேர்மன் இல்லை. இந்த மெம்பர் மொத்தம் இதுவரையிலும் வரலாறு காணாத அளவுக்கு மொத்த பேரும் அதிமுகவை சேர்ந்தவர். எப்போ போட்டாலுமே வந்து எல்லா கட்சிகளுக்கும் பல தொழிற்சங்களுக்கான வாய்ப்பு கொடுக்குற பொழுது தான் அரசாங்கத்தினுடைய குறைகளை அட்லீஸ்ட் போர்டில் வந்து சுட்டி காட்ட முடியும். ஸோ எந்த விதமான பணியும் நடைபெறாமல் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு முடங்கி கிடக்கிறது. தொழிலாளர்கள் அப்படிங்கிற எடுத்துக்கிறோம் சார். இன்னைக்கு பல தொழிலாளர்கள் பல துறையில் இருக்கிறவங்க வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துறதை நம்ம பார்க்குறோம். அமைப்பு ரீதியான போராட்டங்களும் நிறைய நடக்கிறத பார்க்குறோம். அமைப்பு சாரா பல தொழில்களில் இருக்கிறவங்களும் அவங்களோட அடிப்படை தேவைக்காகவே போராட்டம். இந்த போராட்டகரமான சூழலை ஒரு முன்னாள் தலைவர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஏன் நடக்குது? அதாவதுங்க, போராட்டம் என்பது ஜனநாயகம் அனுமதித்த வழிகளில் ஒன்று தான். நீங்கள் போராடுறது ஒரு மக்கள், ஒரு தொழிலாளர்கள் அல்லது ஒரு பிரிவினர்
தன்னுடைய தேவையை பெறுவதற்கு பல்வேறு முயற்சிகள் இருக்கிறாங்க. ஒன்று கோரிக்கை மனு கொடுக்கறது, வாதாடி பார்க்கறது, உண்ணாவிரதம் உட்காரத்து, போராடுறது, சிறைக்கு போகிறதெல்லாம் அதனுடைய பரிணாமங்கள். இதெல்லாம் ஆட்சியாளருடைய கவனத்துக்கு ஈர்ப்பதற்காக ஜனநாயகம் அனுமதித்த முறை. ஆனால் இன்றைக்கு அது யாரோ ஒருத்தர் தான் போராட்டம் நடக்கும். இப்போ திமுக ஆட்சி காலத்தில் எங்கேயாவது போராட்டம் நடந்தால் அடுத்த வினாடி அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ அதை கூப்பிட்டு பேசுவாங்க. நான் சேர்மனாக இருக்கிற போதுங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிஐடிக்காரங்க ஒரு 25 பேர் போராடினாங்க. அது சென்னையில் தினமலர் பேப்பரில் வந்தது. ஒரு நாள் காலையில் எனக்கு வந்து எங்கள் செக்ரட்டரி அழகேசன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சிஎம் ஆஃபீஸிலேருந்து கன்னியாகுமரியில் போராட்ட சம்பந்தமாக ரிப்போர்ட் கேட்குறாங்கன்னாரு. நான் உடனே சொன்னேன், அந்த எல்ஓ கூப்பிட்டு கேளுங்க, என்ன நடந்துன்னு கேட்டு நீங்கள் ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு. அப்புறம் அங்கே கேட்டதில் ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக அவங்க வந்து நிதிகளை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு ஒரு 25 பேர் போராடினாங்கன்னா அது அப்படியே சிஎம் ஆஃபீஸுக்கு அனுப்புங்கன்னா அனுப்புனார். இது எதை காட்டுதுன்னா, எங்கோ ஒரு இடத்துல ஒரு 20 பேர் நடத்தின போராட்டம் ஒரு நாளேடுல வந்த உடனே ஒரு முதலமைச்சரை சம்பந்தமாக அறிக்கை கேட்டால் இப்போ செக்ரட்டரி நானும் என்ன நினைப்போம், இது வந்தால் முதலமைச்சர் வந்து தப்பாக நினச்சிடுவார், இப்போ அதை வந்து இல்லாமல் பார்த்துன்னு நினைக்கிறேன்ல. இன்றைக்கு எவ்வளோ போராட்டம் நடக்குது, இந்த அரசாங்கம் யாரை கூப்பிட்டு பேசுது? பாவம் வந்து மாற்றுத்திறனாளிகள் போராடுறான், கண் இல்லாதவனை நந்தனத்திலேருந்து என்ன அடி அடித்து தரன்னு எடுத்து போய் வண்டியில் ஏற்றி கண் தெரியாதவர்களை கண்ணுக்கெட்டாத தூரத்தில் போட்டு வரக்கூடிய கபோதிகளாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க? யார் போராட்டம் பண்ணுறான்? எந்த போராட்டத்தை முதலமைச்சர் அழைத்து பேசினார்? யாருக்காக எந்த அமைச்சர்கள் அழைத்து பேசியிருக்காங்க? எந்த பிரச்சனை தீர்வு காணப்பட்டிருக்கிறது? நான் தான் பலமுறை சொல்லுவேன், அண்ணா அவர்கள் முதல்ல களத்தில் தேர்தல் நிற்கிறார், காமராஜரை எதிர்த்து களத்தில் நிற்கிறாரு. அப்போ வந்து திமுக வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கிறது. அப்போ அந்த தேர்தல் போது கொஞ்சம் தமிழ் பற்றாளராக இருக்கிற காரணத்தினால ஆசிரியர்களெல்லாம் கொஞ்சம் டிஎம்கே சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. காமராஜர் பிரச்சாரம் பண்ணுற போது சொல்லியிருக்காரு, 30 ரூபா சம்பளத்தை நான் 90 ரூபாயாக உயர்த்தினேன், ஆனால் வாத்தியார்கள்லாம் அண்ணா பின்னால் போயிட்டாங்கன்னு பிரச்சாரத்தை சொல்லியிருக்காரு. தேர்தல் முடிஞ்சது, முதலமைச்சராக அண்ணா வந்துடுறாரு. வாத்தியார்கள் தொழிற்சங்கம் வந்து எங்கள் கோரிக்கைகள்லாம் நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் போது அண்ணா சொன்னாராம், ஏற்கனவே காமராஜர் வந்து பெருந்தலைவர் இப்படி சொல்லிங்கிறாரு, என் கூட வந்துட்டீங்கன்னு, நான் இப்போ உங்கள் கோரிக்கையை நான் நிறைவேற்றேன்னா அது உண்மைன்னு ஆகிடும், அதனால் நீங்கள் என்னை எதிர்த்து போராடுங்க. யார்? ஒரு முதலமைச்சர் என்னை எதிர்த்து போராடுங்கன்றார். உடனே அவங்க கேட்குறாங்க, அண்ணா உங்களை எதிர்த்தா போராட்டம் நாங்கள் என்ன முழக்கம் வைக்க முடியும் போது அவரே முழக்கத்தை எழுதி கொடுக்குறாரு, சிஎன்ஏ அண்ணாச்சி, சிசிஏ என்னாச்சு அப்படின்னு முழங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் தனக்கு எதிர்ப்பாக போராட்டம் நடத்த சொல்லி அவர்களை அழைத்து பேசி அவருடைய பிரச்சனை தீர்வு காணக்கூடிய அண்ணா, அவருடைய பெயரால் கட்சி, அவருடைய படத்தை கொடியில் போட்டிருக்கிற ஒரு அரசாங்கம் கண்ணில்லாதவர்கள் போராடினால் கூட கருணை இல்லாமல் இன்றைக்கு நடத்தக்கூடிய நிலைதான். எல்லா தரப்பு மக்களும் போராட்டங்கள் நடத்தி அலுத்து போயிட்டாங்க. நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுக்கிறோம். நாங்களே பல பிரச்சனைகள் போராடி பார்த்து வேறு வழி இல்லாமல் இந்த மெட்ரோ ரயில் பணி இருக்குது, அரசாங்க பணி, திமுக ஆட்சியில் கொண்டு வந்தது. இவங்க வந்து பண்ணும்போது அதில் இருக்கிற தொழிலாளர்கள் வெளி மாநிலத்தில் கொண்டு வந்து கொத்தடிமையாக நடத்துகிறாங்க. ஒரு அரசாங்க பணியிலேயே ஒரு தொழிலாளி கொத்தடிமையாக நடத்தப்பட்டால் அது சம்பந்தமாக நாங்கள் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணி இந்த பிரச்சனைகளை எடுத்து போய் அரசாங்கத்தினுடைய கவனத்தை கொடுத்தா ஒன்றும் சட்டம் பண்ணல. ஸோ இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறோம். தலைமை நீதிபதி வந்து அரசுக்கு உத்தரவிடுறார், 1 மாத காலத்தில் ஆய்வு பண்ணிவிட்டு அறிக்கை கொடுங்க. 1 மாதம் ஆச்சு அறிக்கை கொடுக்கல. உயர்நீதிமன்றம் 5000 ரூபா பெனால்ட்டி போடுது. இந்த தமிழக அரசாங்கம் எனக்கு 5000 ரூபா பெனால்ட்டி கட்டியிருக்கு. ஆக நீதிமன்றத்தை கூட அவர்கள் வந்து மதிக்காதவர்கள் தான் பார்த்துருக்கிறோமே. இந்த மத்திய போலீஸ் பாதுகாப்பு விடணுன்னா கூட அதுக்கு கூட நான் போய் ஸ்டே வாங்கன்னு தானே போயிருக்காங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம், முதலமைச்சர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். தன்னை தவிர வேறு யாரும் இந்த நாட்டில் பெரிய ஆள் கிடையாது. கூட அதிகாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, நான் வந்து ஆட்சி திருப்பும் விலைக்கு வாங்கி விடுவேன் என்கிற ஆணவம் அது வந்து எல்லா காலங்களிலும் எல்லாம் வெற்றி பெறாது.
இந்த 4.5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் நம்ம வந்து பல தொழில்கள் முடங்கி போயிருக்குன்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். நிறைய தொழிற்சாலைகள் வந்து மூடப்படுற ஒரு நிலைக்கு போயிருக்கு. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அது பல தொழில்கள் நடந்தாதான் ஒரு வளர்ச்சி பாதையில் போகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி பல தொழிலாளர்கள் வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது உலக முதலீட்டாளர்களை ஈர்க்கணுன்றதுக்காக இங்கே மாநாடுகள்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பல தொழிற்சாலைகள் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு. இந்த நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்ன சொல்லுவாங்க, தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில். அது மாதிரி ஒரு காளை மாட்டை பிடிக்கணும்னா கழுத்தில் கட்டியிருக்கிற கயிறு தான் பிடிக்கணும். கயிறை விட்டுட்டு பின்னாடி போய் வாழை பிடிச்சின்னா காளை மாடு நிற்காது. அதுபோல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளே வந்து இன்றைக்கு வந்து அண்டை மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து போயிருக்குது. நோக்கியா மூடியாச்சு, புகழ்பெற்ற பாக்ஸ்கான் கம்பெனி மூடியாச்சு. இன்றைக்கு வந்து செயின்போர்ஸ் கண்ணாடி கம்பெனியுடைய பிரிவாக்கம் மத்திய பிரதேசத்துக்கு போயிடுச்சு. இன்னொரு சிமெண்ட் கம்பெனியுடைய ஒரு பிரிவு ஆந்திராவுக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு தொழிற்சாலைகளும் புதிதாக வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டை இதெல்லாம் பார்த்து தான் கர்நாடக முதலமைச்சரும் ஆந்திரா முதலமைச்சரும் தமிழ்நாட்டுக்கே வந்து தமிழ்நாட்டில் உங்களால் தொழில் தொடங்க முடியாது, நீங்கள் வாங்க எங்கள் மாநிலத்தில் தொழில் தொடங்கலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 12,000 கோடி வந்து கர்நாடக மாநிலத்தில் போயிருக்கு. ஸோ இப்படித்தான் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய லட்சணம். ஸோ இன்றைக்கு உள்ளூரில் இருந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டும் அதனுடைய பிரிவுகள் வேறு மாநிலங்களுக்கு போயிருக்கிற நிலையில் 4.5 ஆண்டு காலம் தூங்கிட்டு கடைசி காலத்தில் வந்து நான் வந்து தொழில் முதலீடு மாநாடு நடத்துவேன் என்பதும் அதில் வந்து 2,42,00,000 கோடிக்கு முதலீடு வந்திருக்கிறது என்பதும் இதெல்லாம் மந்திரத்தில் கூட மாங்காய் காய்க்க வைக்க முடியாது. ஆட்சிக்கு வந்த நாள்லேருந்து பாவம் நம்முடைய மோடி அவர்கள் ஒரு நாடாக சுற்றினார். அவராலே 1,00,000 கோடி கொண்டு 1,36,000 கோடி நம்ம தான் கொண்டு வந்திருக்காருன்னு மத்திய அரசு சொல்லுது. ஒரு மத்திய அரசாங்கம் எல்லா விதமான அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற அரசாங்கம் ஒரு பிரதமரே அதுதான் முழு நேர வேலையாக கருதி கொண்டு அவருக்கு மற்ற இதை பற்றி எங்களுடைய தமிழக மீனவர்களை பற்றியோ காவிரி பிரச்சனை பற்றியோ முல்லை பெரியார் எதுவும் கிடையாது. எல்லா நாடுகளிலும் இருந்து முதலீடு தான் இந்தியாவுக்கு கொண்டு வந்துடுவேன், இந்தியாவை மேக் இன் இந்தியாவாக்கி அதை வந்து வளர்த்துடுவேன் என்று கனவு கண்டு கொண்டு இருக்கிற மோடியாலேயே இத்தனை மாத காலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொண்டே 1,40,000 கோடியை கூட எட்டாத போது நான் உட்கார்ந்த இடத்துலையே நான் வந்து 1,42,000 பேர் முதலீடுகளை சம்பாதிச்சு இருக்கிறேன்னா எனக்கு ஒன்றும் புரியல. அந்த முதலீட்டாளர் மாநாட்டில் முதல் வரிசையில் சசிகலா உட்காந்தாங்க. இப்போ அதனால் அவங்க தான் ஒரு 1000 கோடிக்கு முதலீடு பண்ணியிருக்காங்க சென்னையில். அதை தவிர வேறு என்ன நடந்தது? அதாவது இவங்களால் இருப்பதை காப்பாற்ற முடியவில்லை, இல்லாததை கொண்டு நீ ஒவ்வொரு வருடமும் அறிவிச்சிங்க இத்தனை 1000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம், இத்தனை 1000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம். இதில் என்ன நீங்கள் அறிவித்தது ஒன்றுமே நடைமுறை வரலையே. 36,000 கோடின்னா 500 கோடிக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு. 48,000 கோடின்னா 4,000 கோடி கூட நடைமுறைக்கு வரல. ஸோ இதுதான் நிலைமை. இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஸ்பிக்கு கம்பெனி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் இன்றைக்கு மூடக்கூடிய அபாயத்தில் இருக்கிறது. நீங்கள் அண்மையில் மத்திய அரசு அதிகாரி ஒருத்தருங்க வந்து சொல்கிறாரு, 100 கோடி ரூபாயில் கைத்தறி கதர் துறை சம்பந்தமாக ஒரு தொழிலை விழுப்புரம் மாவட்டத்தில் தேங்காய் மட்டையிலிருந்து நார் எடுக்கிற சம்பந்தப்பட்ட தொழில் 100 கோடி 70 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசு கொடுக்குது. 20 கோடி ரூபாய் ஏதோ அந்த கதர் வாரியம் கொடுக்குது. வெறும் 10 கோடி தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்தா 100 கோடியில் சிறு தொழில் ஒரு 200-300 பேருக்கு 500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடியது. யாரை சந்திப்பதற்கு ஒரு மாதம் காத்திருந்தான்னா முதலமைச்சரோடு கிடையாது, அந்த சிறு தொழில்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு 1 மாத காலம் காத்திருந்து விட்டு விரக்தி அடைந்து ஒரு முதலமைச்சரை ஒரு தொழில்துறை அமைச்சரை கூட சந்திக்க முடியாத நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொல்லிட்டு கொண்டு வந்த 90 கோடி ரூபாயோடு அவர் போயிட்டார். இதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்சி தொழிலை பாதுகாப்பதில் தொழிலை தொடங்குவதில் இருக்கிற நிலைமை. ஸோ அவர்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. இந்த 4.5 ஆண்டு காலத்தில் என்ன நடந்தது? புதிய திட்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன நடந்தது?
திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தினுடைய விரிவாக்கம் இருக்கலாம். அவர் வந்து இலவச டிவி கொடுத்தாரு, கேஸ் அடுப்பு கொடுத்தாருன்னா நீ மிக்ஸி கிரைண்டர் கொடுக்குற, அதனுடைய எச்சம். அவர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கொடுத்தா அதுக்கே நீங்கள் பேரை மாற்றி மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொடுக்குறீங்க. அவர் வீடு வழங்க திட்டம் கொடுத்தாரு, அன்றைக்கு 1.5 லட்ச ரூபாய், இன்றைக்கி நீங்கள் 2 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. இதை தாண்டி நீங்கள் என்ன புது திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க? இந்த அம்மா உணவுன்னு கொடுத்துருக்கீங்க. அதை தவிர நீங்கள் இன்னும் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் நீங்கள் வேறு என்ன சொல்ல முடியும்? நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தி இருந்தாலே அதுவே நீங்கள் பெரிய வளர்ச்சியை நீங்கள் ஈட்டியிருக்க முடியும். நீங்கள் தொழில் தொடங்கணும்னா போக்குவரத்து கட்டமைப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் வந்து இப்போ வந்து சென்னை துறைமுகத்திலிருந்து மதுரை வாயில் வரலையும் போகிறதுக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்கிறது. அதுக்காக பறக்கும் சாலை திட்டத்தை 800 கோடி ரூபாயில் மத்திய அரசாங்கம் கொடுத்து பாதி வேலை நடந்த பிறகு நீங்கள் நிறுத்திருக்கீங்களே, நீங்கள் எப்படி தொழில் வளர்ச்சி கொண்டு வர முடியும்? ஸோ அடிப்படையில் அவர்களுக்கு இந்த அரசாங்கத்திற்கு எந்த வேலையும் இல்லை. நமக்கு நாமே பயணத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மாதிரி கலெக்ஷன் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன், இதுதான். வேற ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். திமுக ஆட்சியில் இத்தனை பாலங்கள் கட்டின்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு 5 ஆண்டுகளிலும் புரட்சிகரமான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. பெண்களுக்கு சுய திட்டம் முதல்ல கொண்டு வந்தது, இலவச மின்சார திட்டம் விவசாயிக்கு முதல்ல கொண்டு வந்தது, குடிசை மாற்று வாரிய திட்டம் முதல்ல கொண்டு வந்தது, தமிழை செம்மொழியாக்கியது, தொழிலாளர் துறைக்கென்று தனி அமைச்சகத்தை கொண்டது, எம்பிசி பிரிவினருக்கு தனியாக 20% இடஒதுக்கீடு கொடுத்தது, அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தது. இதெல்லாம் சிந்திக்காத புதிய திட்டங்கள், காலகாலத்திற்கு சொல்லக்கூடியது. 5 ஆண்டு காலத்தில் என்ன புதிய திட்டம் சொன்னங்க? ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஆட்சியாக இருக்கிறது. அமைப்புச்சாரா தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர், விவசாய கூலிகள் எல்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க. மக்கள் இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் பல பேர் நாங்கள் வந்து அதிமுகவை வீழ்த்துவோம் என்று சொல்லிக்கொண்டு அதிமுகவிற்கு சப்போர்ட்டாக மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த நேரத்தில் அவர்களெல்லாம் கேட்பது, நீங்கள் பீகாரை திரும்பி பாருங்கள். மிகப்பெரிய சக்தியோட இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு 1 லட்சம் கோடி பீகாருக்கு கொடுப்பேன் என்றெல்லாம் அறிவித்த மோடியை வீழ்த்தி இன்றைக்கு வந்து பீகாரில் வந்து வெற்றி பெற்றிருப்பது என்பது ஒரு வலிமையான கூட்டணி. இந்த கூட்டணி தான் ஒரு சர்வாதிகாரத்தை, மோசமான ஆட்சியை வீழ்த்த முடியும். எனவே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் எல்லாம், தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் தானே இருக்க முடியும். ஆளுக்காலு முதலமைச்சர்னா எத்தனை கோட்டை கட்டுறது, எத்தனை சேர போடுறது, இதெல்லாம் அவங்க உயரத்தை அளந்து பார்க்கணும். அளந்து பார்த்து நமக்கு முதல் பொது எதிரி யார்? எல்லாரும் சொல்கிறீங்க பொது எதிரி அந்த அம்மா அண்ணா அதிமுக ஆட்சின்னா, அப்போ அதுக்கு என்ன வழி? ஸோ அதெல்லாம் மக்கள் தயாராகி இருக்கிறார்கள். அதெல்லாம் தாண்டி நான் கூட ஒரு கலைஞர் டிவி ஒரு தொலைக்காட்சி நேரடி நிகழ்ச்சியில் சொன்னேன், தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். நீங்கள் வந்து 234 பேர் போட்டியிட்ட ஒரு தொகுதியில் யாரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அத்தனை சின்னத்தில் அவருக்கு வேண்டிய சின்னத்தை தேடி ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்தவர்கள். ஆகவே அதிமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு மாற்று திமுக என்பதை மக்கள் சரியாக உணர்ந்திருக்கிற காரணத்தினால் அது எங்கே எப்படி சுற்றி என்ன வலைப்பின்னாலும் மக்கள் தேடி தெளிவாக வாக்களிப்பார்கள். ஒரு மாற்றம் வந்தால்தான் இந்த நாட்டையும் தொழிலாளர்களையும் காப்பாற்ற முடியும். நிச்சயமா சார். விவசாய தொழிலாளர்கள் கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையிலையும், கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தோட முன்னாள் தலைவர் என்ற முறையிலையும், இன்னைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னா யாரு, அவங்க இன்னைக்கு எந்த நிலையில இருக்காங்க, அவங்களோட தேவைகள் என்னவா இருக்கு, திமுக ஆட்சி காலத்துல அவர்களுக்கான நலவாரியம் எப்படி செயல்பட்டு இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கும் வீதியில் இறங்கி போராடிதான் அதை அடையணும்ன்ற ஒரு நிலைப்பாடுல இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. இதுல ஒரு மாற்றம் தேவைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.